ஹலோ, எல்லா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, சாமானியமாக நாங்கள் ஹோட்டல்களுக்கு போனப்போ இட்லி வாங்கிட்டாக்கா நீர்க்க சட்னி ஊற்றி கொடுப்பா இல்லையா, எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நாங்கள் நினச்சி தொட்டுன்னு சாப்பிட்றோம். அதே மாதிரி வீட்டில் செஞ்சாக்கா வாங்கோ, எவ்வளோ ஈஸியாக 2 விதம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். முதலாவது வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானலை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு, இங்கே நான் காரத்துக்கு பேட்கி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டான்னா குண்டூர் கூட சேர்த்துக்கலாம், காரமாக இருக்கும். பேட்கி கலர் கொடுக்கும். நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சோண்டு புளி விட்டுட்டு, புளி ஜலமும் விட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுண்டு அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துண்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. கூட ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல், அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பொடி சேர்த்துண்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தும் பருப்பு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடுகு 2 சேர்த்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறம் உளுத்தும் பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும். அங்கே வரைக்கும் வறுத்துட்டு நன்னா அப்புறம் இந்த சட்னி ரெடி ஆகிருக்கு இல்லையா, வேர்க்கடலை சட்னி, அதுக்கு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அந்த வானலைக்கே நிறைய ஜலு விடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இட்லிக்கு நாங்கள் இந்த சட்னி பண்ணிட்டு இருக்குது. இட்லிக்கு எப்போவும் நீர்க்காக இருக்கணும், நிறைய ஊற்றி சாப்பிடணும். அந்த மாதிரி நிறைய ஜலு விட்டுட்டு தளராக பண்ணி சட்னியை ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ ஜலு விட்டுருக்கேன்ட்டு. நல்லா அப்படியே தண்ணியாக இருக்கணும் அந்த சட்னி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க. இப்போ வேர்க்கடலை சட்னி ரெடியாச்சு. இப்போ தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, சேம் இதுக்கும் அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடுகு சேர்த்துண்டு, காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துண்டு, தக்காளி ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸ் பொடியாக நெருக்கி, கூட கொஞ்சோண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்குனாக்கா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும் தக்காளி. அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடும். அப்புறமா கொஞ்சம் அது கூல்டவுன் ஆனப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுண்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கும் சேம் வேர்க்கடலை சட்னி மாதிரியே நிறைய தண்ணி ஊற்றி அரிங்கோ, ப்ளஸ் நிறையா தண்ணி சேருங்கோ. எப்படி இருக்கணும்னா, நாங்கள் ஊற்றின்னு சாப்பிடுச்சே சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அந்த அந்த இட்லியோட சட்னி தான் ஃப்ளேவர் ஜாஸ்தி, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கோ, பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு சூப்பராக தக்காளி சட்னி கூட இப்போது ரெடி ஆகிடுது. நீங்கள் தக்காளி சட்னியான செய்யலாம், இல்லை வேர்க்கடலையா சட்னியானா பண்ணுங்கோ. மொத்தத்தில் 2 சட்னியும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு தளராக இருக்கும். நிறைய தாராளமாக ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா சொல்லிட்டுல, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்க. பாய்.